குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் படிச்சுட்ருக்கீங்களா? டெட்டுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தவங்க எவ்வளோ படிச்சுட்ருக்கீங்க? ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள்லாம் வருது? கஷ்டத்தை ஓவர் கம் பண்ணுறது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கிறதுக்கான ஸ்டடி டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. பிகாஸ் அதே மாதிரியே அப்டக்கிள் வந்து யாரெல்லாம் அனுபவிச்சுட்ருக்காங்களோ அது ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து தமிழ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 9th ஸ்டாண்டர்டில் உள்ள இங்கிலீஷ் முடிச்சிட்டேன். அதனால் 9th ஸ்டாண்டர்ட் உள்ள தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 3 இயல் இருக்குது. இன்றைக்கி எப்படியாவது 2 இயல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறது வந்து வச்சுருந்தேன். தமிழ் வந்து படிக்கிறதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். பிகாஸ் எனக்கு தமிழ் சுத்தமாக வரவே வராது. இலக்கணம் இருக்கிறதுலே டஃபஸ்ட் பார்ட் எனக்கு. அதனால் வந்து என்ன செய்வேன்னா, ஒரு லெசன் படிக்கிறேன்னா அதோட மெயின் ஹிண்ட் பாயிண்ட்ஸை வந்து நோட்ஸ் மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எடுத்து வச்சுப்பேன். அப்படி நான் வந்து அந்த ஸ்டிக்கி நோட்டை மட்டும் கடைசியில் படித்தா போதும். அதில் வந்து இங்கிலீஷாக பைலிங்குவலாக ரெண்டுமே சேர்த்து எழுதி வச்சுருப்பேன். நான் வந்து தமிழுக்கு யூஸ் பண்ணுற நோட்ஸ் வந்து லேர்ன் வித் ஜிஎம்கே அப்படிங்கிறதுல வந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே போதும், அந்த புக் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டெட்டோட தமிழ் கொஸ்டின் பேப்பரில் வந்து மேஜர் வெயிட்டேஜே வந்து இலக்கணம், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அதுக்கப்புறம் பாடல் வரிகள் கொடுத்து இது யார் எழுதியிருக்காங்கிறது தான். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்கள். நூல் ஆசிரியர்கள் படிக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணுறேன். இதில் வந்து அந்த சைடோட ஆத்தர் எழுதி வச்சுட்டு அவங்க என்னென்ன புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அதில் எழுதி வச்சுப்பேன். கீழே வந்து அவங்களோட இயற்பெயர் இல்லைனா புனைப்பெயர் அப்படி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் வந்து எழுதி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய புக் அண்ட் ஆத்தர்ஸோட ப்ரிப்பரேஷன் வந்து இருக்குது. ஸோ இதை மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கிட்டா கடைசியில் படிக்கும்போது இதை மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் வந்து ப்ரோஸில் உள்ள இது மட்டும் படித்தா போதும். இப்போ 8th ஸ்டாண்டர்டோடைய ஆசிரியரோடைய புக்ஸு அப்படி எழுதி ஃபுல்லாக நான் படிக்க ஃபுல்லாகவே இப்படி எழுதி வச்சுருக்கிறேன். கடைசியில் இந்த மாதிரி ஃபுல்லாக படித்தா மட்டும் போதும். ஆட் பண்ண படிக்க பின்னாடி வந்து A4 ஷீட் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் கேரல் வரப்போகிறதுனால வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷனும் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் நான் வந்து ஸ்டடி வந்து படிக்கிறது வந்து எவ்வளோ படிக்க முடியுமோ அதை மட்டும் தான் வச்சுக்கிட்டேன். பிகாஸ் நிறைய படிக்கிறது எழுதி வச்சுட்டு டைம் டேபிளில் போட்டு வச்சுட்டு அதை வந்து படிக்க முடியல அப்படின்னா வந்து ஐயோ நம்ம படிக்க முடியலையே அப்படிங்கிற கில்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி ஃப்ளெக்சிபிள் டைம் டேபிள் வச்சுக்கிறது வந்து நம்மளுடைய ப்ராக்ரஸை வந்து கூட்டுறதுக்கான ஒன் ஆஃப் த டிப்பு தான். நம்மளே நம்மளோட டைம் டேபிளில் வந்து நம்ம படிக்கக்கூடியதை வந்து ஓவர் பேர்டன் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த டார்கெட்டை அன்னைக்கு முடிக்க முடியலன்னா வந்து கண்டிப்பாக அது ஓவர் பேர்டன் ஆகி அடுத்த நாள் அது படிக்க முடியாமல் ஆகிரும். அந்த ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நமக்கே வந்து படிக்கிறதுல வந்து ரொம்ப ஐயோ டீமோட்டிவேட் ஆகி அப்படி கீழே போயிட்டே இருப்போம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதனால் படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து கொஞ்சம் குட்டி செஷனாக வந்து படிக்க ஆரம்பிங்க. காலையில் ரீட் பண்ணிங்கன்னா சாயங்காலம் நோட்ஸ் எடுங்க. சாயங்காலம் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கடுத்த நாள் ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி கொஞ்சமாக ப்ராக்டிக்கலாக இது வந்து பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து மீன் சாப்பாடு தான். மீன் ஊறுகாய் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் மீன் ஊறுகாவும் போட்டு முடிச்சாச்சு. நம்ம வந்து படித்ததை திருப்பி படிக்கிறதுனால தான் நம்மளை பாஸோட ஸ்ட்ராட்டஜி வந்து அதிகமாகிட்டே போகும். அது வந்து படிக்கிறது திரும்பி படிக்கிறது வந்து ஒரு ஃபுல் புக்கை படிச்சிருக்கோன்னா மறுபடியும் அதே ஃபுல் புக்கை எடுத்து படிக்கிறது ரிவிஷனில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நிறைய பேர் நோட்ஸ் எடுத்து படிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து நிறைய வின்னர்ஸோட ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்குது. இப்போ ஒரு 20 பாயிண்ட் இருக்குது. அந்த 20 பாயிண்ட்டை ஃபஸ்ட் டைம் படித்து முடிச்சிட்டிங்க. மறுபடியும் ரிவிஷன் பண்ணும்போது அதே 20 பாயிண்ட்டை படிக்கிறத கொஞ்சம் 10 பாயிண்ட்டை அதை வந்து ஷார்ட் பண்ணி படிக்கும்போது உங்களோட நேரமும் கம்மியாகவும் அதை எஃபெக்டிவாகவும் நம்ம படித்து முடிப்போம். அதுதான் வந்து நோட்ஸோடைய சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. ஸோ அதனால தான் நான் வந்து அதெல்லாம் எழுதி வச்சுட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் பாடல்கள் எப்படி படிக்கிறேன்னு காட்டுறேன். இதுதான் வந்து நான் தமிழ் வந்து பாடல் வரிகள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நோட்ஸு. இது வந்து ஒரு A4 ஷீட்டில் வந்து ஒவ்வொரு லெசனும் படிக்க அதில் உள்ள பாடல் வரிகளை மட்டும் தனித்தனியாக எழுதி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னா வந்து 8th ஸ்டாண்டர்டோடைய இயல் 1ல் உள்ள பாடல் வரிகள் மொத்தமே இவ்வளோ தான். அப்போ இது மட்டும் படித்தா போதும். அப்புறம் இயல் 2 அப்போ ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இயல் 1 and 2 அப்படின்னு போட்டிருந்தேன்னா இந்த 2 படித்தா மட்டும் போதும். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறேன்னா இந்த 8th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபுல்லாக மட்டும் ரிவிஷன் பண்ணால் போதும். அப்போ இந்த 8th ஸ்டாண்டர்டில் மொத்தம் எனக்கு எத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னா வந்து 30 பாடல் வரிகள் தான் இருக்குது. 31 பாடல் வரிகள் தான் இருக்குது. ஸோ வந்து கொஷின் வந்து ஈஸியாக இதை பார்த்து நம்ம ஏதாவது ஹிண்ட் வச்சு ஏதாவது க்ளூ வச்சு நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது எல்லாமே படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து 8th முடிஞ்சோன்னா 9th ஸ்டாண்டர்டோட பாடல் வரிகள் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். அப்படி ஒவ்வொரு இயலும் முடிக்க அதோட பாடல் வரிகள் அதோடைய யார் ஆத்தர் அந்த கவிஞரோட பேரோ இல்லை அந்த புலவரோட பேரோ வந்து நான் எழுதி வச்சுக்கிட்டேன். ஃபைனலி இன்றைக்குள்ள டேயும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 2 யூனிட்டும் முடிச்சிட்டேன். அவ்வளோதான், தூங்கியாச்சு. குட் நைட்.